படங்களையும் வீடியோக்களையும் எடுத்து மீண்டும் செய்தியாக்குவதை எதிர்க்கட்சியினுடைய ஐடி பிரிவினர் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். வீடியோக்கள் என்பதை ஆதாரப்பூர்வமாக அவ்வப்போது நிரூபித்து வருகிறார்கள். முன்பதிவு செய்து பயணிப்பவர்கள் அப்போது அரசு பேருந்தை நோக்கி வருகிறார்கள். முன்பதிவு செய்து பயணிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை கடந்த ஓராண்டில் 7,70,000 என்ற எண்ணிக்கையை பெற்றிருக்கிறது. இது கடந்த ஆண்டுகளை விட அதிகமாக உச்சம் கொண்ட ஒரு பதிவாக இருக்கிறது. கடந்த ஓராண்டில் 6,60,000 இருந்த அந்த பதிவு என்பது முன்பதிவு என்பது இப்போது 1,00,000 பேர் கூடுதலாக முன்பதிவு செய்து பயணிக்கிறார்கள். கடந்த தீபாவளி பொங்கலின் போது இந்த ட்ரெண்டை நாம் கவனிக்கிறோம். அதுவரை அரசு பேருந்துகளில் அதிகம் பயணிக்காதவர் முன்பதிவு செய்து பயணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். இது தனியார் பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிப்பவர்கள் இப்போது அரசு பேருந்தை நோக்கி வருகிறார்கள் என்பதை எதிர்காட்டுகிறது. மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு இந்த போக்குவரத்து கழகத்தை சீரமைத்து புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்து அவற்றை பயன்பாட்டில் கொண்டிருக்கிறோம். புதிய பேருந்துகளில் பயணம் செய்வதற்கும் அதே போல் கட்டண விகிதம் தனியார் ஆம்னி பேருந்துகளை விட சரியான விதத்தில் நம்முடைய குறைந்த கட்டணத்தில் அரசு போக்குவரத்து கழகத்தில் பயணிக்க முடிகிறது என்கின்ற பல விகிதங்களில் இன்றைக்கு அரசு போக்குவரத்து கழகம் மீது நம்பிக்கை ஏற்பட்டு மக்கள் முன்பதிவு செய்து பயணிக்க ஆரம்பிக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. எதிர்கட்சியெல்லாம் தொடர்ந்து கவர்மெண்ட் பஸ்லாம் வந்து ஓகேயாக இருக்குது சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய வீடியோலாம் ஷேர் ஆகுது. ஆனால் இந்த மாதிரி பயணிகள் வர்றது வந்து அதிக அளவில் இருக்குது. எப்படி பாருங்கள், அந்த கடந்த காலங்களில் ஓடிய பேருந்துகளுடைய படங்களையும் வீடியோக்களையும் எடுத்து இப்போது மீண்டும் அதை ஒரு செய்தியாக்குவதை எதிர்க்கட்சியினுடைய ஐடி பிரிவினர் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். அதை இந்த தகவல் சரிபார்க்கும் குழு என்பது அரசு சார்பில் நிர்ணயிக்கப்பட்டுள்ள குழு ஃபேக்ட் செக்கிங் செய்து இவையெல்லாம் பழைய வீடியோக்கள் என்பதை ஆதாரப்பூர்வமாக அவ்வப்போது நிரூபித்து வருகிறார்கள். இப்போது பெரும்பாலான இடங்களில் புறநகர் பேருந்துகள் மஞ்சள் நிற பேருந்துகளாக ஓடுகின்ற அத்தனையும் புது பேருந்துகள், நகர பேருந்துகள் நீல நிற பேருந்துகளாக ஓடுகின்ற அத்தனையும் புது பேருந்துகள் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எனவே பேருந்துகள் பார்க்கிற குறைபாடு இப்போது எதுவும் இல்லை. அது இல்லாத காரணத்தினால்தான் அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணிக்கிறவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. எனவே மக்கள் விரும்பி பயணிக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.